வணக்கம், காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு வந்து முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உங்க எல்லார் சார்பிலையும் எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக எல்லாரும் நல்லபடியா நலமோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரேயர் வரம் தர்ற எல்லாருக்கும் ஸ்வீட் கணவனா ஸ்வீட் பொண்ணாட்டே கிடைக்கணும். ஓகேவா? ஜாலியாக இருக்கட்டும். அப்புறம் உன் ஃப்ரெண்டு கூட கேட்டார், இன்னும் இது டெய்லி ப்ரேயர் மாதிரி சொல்லிடுங்க. நல்லது தானப்பா, நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு சமையலுமா? இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் பொங்கலுங்க. ஓகே. அதுக்கு ஸ்பூன் எடுக்கிறீங்களா? ஆமாம், பின்ன பொங்கல். பொங்கல் அதுக்கு வந்து கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணிட்டேங்க. ஓகே. இன்னைக்கு பொங்கலும் கத்திரிக்காய் கொஜ்ஜு சைட் காம்பினேஷன். இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் முட்டை போட்டு கார குழம்பு வச்சுருக்கேங்க. ஓகே. இன்னைக்கு மத்தியானம் சைட் டிஷ்ஷும் முட்டை கத்திரிக்காய் தான். நேற்று வச்ச ரசம் இருக்குது, தயிர் இருக்கு, வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இருக்கேன், வாங்க. ஓகேவா? அப்புறம் சின்ன கதை என்னென்னா, ஒரு மாப்பிள்ளை வந்து மாமனார்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் 4 பொண்ணு இருந்தாலும் 4 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்க, யூ ஆர் கிரேட் மாமா அப்படின்றார். அதுக்கு அந்த மாமனார் சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாரு. அதுக்கு என்ன ஒன்று அப்படின்றாரு. என்ன சொல்லுங்க, புத்திசாலி பொண்ணாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றார். உடனே அதுக்கு மாமனார் சொல்கிறார், நல்ல வேலை புத்திசாலி பொண்ணாங்க இருந்திருந்தால் புத்திசாலி மாப்பிள்ளை நான் தேடி இருக்கணும், அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் இல்லையா அப்படின்றார். எப்படி ஒருத்தர் சூப்பராக இல்லை, இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனான். போயிட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இவருக்கு என்ன இவர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரா, இந்த வியாதிக்கு என்கிட்ட மருந்து இல்லைப்பா, ரொம்ப சிக்கலான இதுதான், பழைக்கிறதுக்கு கஷ்டம் தான் அப்படின்ட்டார். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நான் வந்து எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனானோ அந்த நோய் வந்துருக்கு இருக்கு அப்படின்ட்டார். அப்போ எப்படி இருக்கும், டாக்டரை மாற்றணுமா இல்லை பேஷண்ட்டை அங்கே மாற்றணுமா தெரியல. இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்குவோம். ஹாப்பி மார்னிங். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.